உண்மையை கூறினாய். உன்னுடைய வினாக்களுக்கெல்லாம் விடையளிக்க வேண்டும் என்றால் அந்த மகாதேவர் தான் வர வேண்டும். வா, பூஜைக்கு நேரமாகிவிட்டது. என்ன இது? இன்றும் நீ உள்ளே வரப்போவதில்லையா? நான் ஒன்றும் மகாதேவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டாம் என்று கூறவில்லையே. என்ன, இந்த கோயிலில் வந்து அமர்ந்து கொண்டு பால் மற்றும் நீரை அர்ப்பணிப்பதை நான் விரும்பவில்லை. எனது வேண்டுதலை இந்த இயற்கையிடம் கூறவே நான் விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் செல்லுங்கள். விரைந்து சென்று பூஜையை முடித்துவிட்டு வாருங்கள். நான் இங்கேயே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். பிறகு நான் கோயிலுக்கு வரவில்லை என்று எனது தாய் தந்தை. ஆனால் நீயோ கடவுள் மீது கோபம் வருவதாக கூறுகிறாய். இருப்பவரின் மேல்தான் குரோதம் என்ற உணர்வே ஏற்படும். அவ்வாறெனில் கடவுள் இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று அர்த்தமாகிறதல்லவா? நீ என்ன தேட முயற்சிக்கிறாய்? என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் எனது நோக்கம்தான் என்ன? எனது இந்த பயணத்தின் முடிவு என்ன? முடிவின் ஞானத்தை பெறுவதற்கு துவக்கத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நோக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு முதலில் அகத்தை பற்றி அறிய வேண்டும். இப்பொழுது கூறு, நீ யார்? நானா? நான் குமாரி. நான் உனது பெயரை கேட்கவில்லை. யார் நீ? உன்னுடைய சுயம் என்பது என்ன? நான் இன்னாருடைய உன்னுடைய வம்சத்தை பற்றி நான் கேட்கவில்லை. நீ யார் என்று கேட்டேன். நான் ஒரு பெண். உன்னுடைய பாலினத்தை பற்றி நான் கேட்கவில்லை. சிந்தித்துப் பார். தேவராஜா இந்திரனின் சக்தி போல்தான் தெரிகிறது. அப்படி என்றால் நிச்சயமாக பானாசுரன் ஏதோ புதிய தாக்குதலை புரிய முயன்று கொண்டிருக்கிறான். உன் மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது பானாசுரா. கன்னிகுமாரி உன்னை அழிக்கும் வரையில் நீ என்னுடன் யுத்தம் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த யுத்தத்தால் எந்த பயனும் இல்லை இந்திரா. கன்னிக்குமாரி என்னை அழிக்கும் முன்பு கன்னிக்குமாரியை நான் அழித்து விடுவேன். அவர் என்னை அழிப்பதற்கு அவரது வடிவத்திலே வந்தாக வேண்டும். ஆனால் இதுவரை அவர் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. இந்த காலமே மகாகாளிக்கு கட்டுப்பட்டதாகும். அவரை நீ எப்படி கட்டுப்படுத்தப் போகிறாய் பானாசுரா? ஒன்றை சிந்தித்துப் பார். எத்தனை வருடங்களாக மகாகாளி அவர்கள் எங்கு இதுவரை நாராயணர் மகாதேவர் குமாரியை சந்திப்பதை தடுத்திருப்பார்கள். முன்பொரு முறையும் நீங்கள் தாக்குதல் நடத்தினீர்கள் சதியின் சவத்தின் மேல். இம்முறையும் நான் உங்களை தடுக்க மாட்டேன்.
இக்கணமும் தாங்கள் ஒரு சவத்தையே தாக்க முற்படுகிறீர்கள். ஏனெனில் சக்தியின்றி சிவன் என்பவன் சவமாவான். பத்ரகாளி, உன்னால் என்னை அழிக்க முடியாது. சிந்தித்து பார். நான் உன்னிடம் வரத்தில் என்ன கேட்டேன்? ஒரு கன்னிப்பெண் மட்டும்தான் என்னை அழிக்க வேண்டும் என்று கூறினேன். ஆனால் நீ ஒரு கன்னிப்பெண் அல்ல. முட்டாளே, அது உன்னை அழிப்பதற்கான ஒரு வழிதான். நன்றாக கேட்டுக்கொள். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களும், அவள் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் மகாகாளியின் உருவம்தான். கன்னி பெண்ணாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் ஒரு பெண்ணை காயப்படுத்த முயற்சிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மகாகாளியையும் துன்புறுத்த முயற்சிக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீ பக்தி மற்றும் காதல் உண்மை என்றால் நாளை சூரிய உதயத்திற்கு முன்பு தாங்கள் எனக்கு காட்சி அளிக்க வேண்டும். என்னை தங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் இந்த ஜென்மத்தில் தங்களைத்தான் என் கணவராக தேர்ந்தெடுத்துள்ளேன். இல்லை மகாதேவா, நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு மனைவி ஆகும் வரையில் நான் தங்களுக்காகவே காத்திருப்பேன் என்று கூறியிருக்கிறேன். ஒருவேளை மகாகாளிக்குள் நான் ஐக்கியமாகிவிட்டால் என்னுடைய காதல், எனது பக்தி, இது தங்களை அவமதித்தது போல் ஆகிவிடும் மகாதேவா. அதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படியானால் என்ன செய்ய நினைக்கிறாய்? நான் இந்த இடத்திலிருந்து எப்பொழுதும் வரமாட்டேன். இங்கே எனது கடவுள் மகாதேவருக்காகவே காத்து கொண்டிருப்பேன். மகாதேவரின் மீது நீ வைத்திருக்கும் அன்பும் பக்திக்கு தேவையான சக்திகளை இப்பொழுதே கொடுப்பார்கள். இந்த சிறு வயதில் உங்களால் விளையாடத்தான் முடியும். எங்களிடம் மோதுவதற்கு உங்களால் முடியாது.
எங்களுக்கு ஒரு அரிய வரம் கிடைத்துள்ளது. எந்த ஆயுதத்தாலும் எங்களை அழிக்க முடியாது, எங்கள் உயிரை எடுக்க முடியாது.